வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக வீட்டிலே இருக்கிறதுனால எதையாவது டிஃப்ரெண்ட்டாக சமைக்கணும்னு திங்க் பண்ணுவோம். அது ஈஸியாகவும் இருக்கணும்னு நினைப்போம். அதே மாதிரி இந்த ரவையை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக ஒரு ஸ்நாக் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ நான் 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை ஃபஸ்ட் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை இப்போ நம்ம மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரவையை நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு மை பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் 1/2 கப் தேங்காய், வறுத்த தேங்காய் எடுத்துருக்கேன். இதுல 2 ஏலக்காய் எடுத்துக்கணும், 1 கப் பால். இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் அடிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய், ஏலக்காய், பால் வச்சு மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மில்க் ஃபார்மேஷனுக்கு வந்துச்சு. இப்போ சிலருக்கு ஸ்வீட் நல்லா கலராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கலர் பொடி சேர்த்துக்குவீங்க. வேணால் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கேன். இல்லை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போதே கலராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் நெய் நான் எடுத்திருக்கேன். நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த ரவையை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் கூடலாம் நல்லா ரவையை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வறுபட்டுடுச்சு. நம்ம 1/2 கப் ரவை எடுத்துருந்தோம். எந்த அளவுக்கு ரவை எடுத்துருந்தோமோ அந்த அளவுக்கு சுகர், 1/2 கப் சுகர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி மில்க் ஃபார்மேஷனில் கலர்ஃபுல்லாக வச்சுருக்க இதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இதோட சேர்ந்து இறங்கி வரணும். இந்த பக்குவத்துக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். நம்ம ஹீட் ஆனதும் பவுல்ல மாத்தியாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கணும்னா லைட்டா கையை வச்சு நல்லா பிணைஞ்சிட்டுக்கோங்க. ஒரு டைம் இனிமேல் என்ன பண்ணணும்னா இப்படி நம்ம சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ பண்ணிக்கலாம். பட் நான் இந்த ஷேப்ல பண்றேன்.
பாய்.